அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு தேடி வரும், கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் பாராட்டுகள் பரிசுகள் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான், மனம் அலைப்பாயும், சபலங்கள் ஏற்படும் நாளாக இருக்குது. மிகவும் கவனம் தேவை. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு பண்ணுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, நிம்மதியான, அதாவது ஒரு மன நிம்மதி மன நிறைவு ஏற்படும் நாளாக தான் இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. சிறப்பான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, சிறப்பான நாள். உங்களுக்கு இன்று அன்பு அதிகமாகவும் வாச மழைகள் நனையக்கூடிய நாளாகவும் தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது, கருத்தில் கொள்ளணும். இந்த தடங்கல்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எந்த ஒரு வெளியில் சென்றாலும் முன்கூட்டியே செல்வது சிறப்பு. புதுசாக தொழில் தொடங்குவது அதுபோல் அமைப்புகள் இருந்தால் அதை நீங்கள் இந்த நாளில் தவிர்ப்பது சிறப்பு, கருத்தில் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார், ஆனால் அடுத்தவங்களுடைய ஆதாயமும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான். இன்று நீங்கள் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்துங்களாவே இந்த நாளை சிறப்பாக கழிச்சிடலாம். யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசுறோன்னு சொல்லி மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் பேச வேண்டும். அப்போதுதான் இந்த நாள் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காமல் அது மட்டும் இந்த நாள் கடந்து சொல்லும், கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கும், மன வருத்தங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசுகிறோம் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு தான் பேசணும். அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும், கருத்தில் கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. உங்களுக்கு இந்த நாள் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது, மிகவும் சிறப்பான நாள். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் அதில் வெற்றியும் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது, கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார், உடல் சோர்வு, ஒரு கழிப்புத்தன்மை ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படைய நாளாக தான் இருக்கும். அதனால நீங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டித்து இன்றைய நாளை செலவழிங்க, சிறப்பாக இருக்கும். ராசி பலனை பொறுத்த மட்டும் ஒரு ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்குது, 3 நட்சத்திரத்தில் 9 பாதங்கள் இருக்குது. அதனால் இந்த நாளை தெரிஞ்சுக்கிறது சிறப்பு. அதன் அடிப்படையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.